இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு, எனக்கு, நம்ம எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு நம்ம 1 கொரிந்தியன்ஸ் உடைய தொடர்ச்சி பைபிள் ஸ்டடி பாடங்களில் 4வது லெசனை நாம் எட்டி இருக்கிறோம். டாபிக் என்ன அப்படின்னா, காட்ஸ் ஃபாலி, அ க்ரூசிஃபைடு மெசாயா. தேவனுடைய புத்தியீனம், சிலுவையில் அறையப்பட்ட மேசியா. தேவனுடைய புத்தியினம்னா நீங்க தப்பா நினைச்சக்கூடாது. மக்கள் அப்படி நினைக்கிறாங்க. ஆண்டவர் வந்து ஃபூலிஷ்னஸா ஃபூலிஷா ஒரு காரியத்தை செஞ்சுட்டாரோ சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை மறிக்க வைத்தது என்பதுதான் இங்கே முக்கியமான ஒரு இஷ்யூ. அதை குறித்து தான் பவுல் இங்க பேசுறத நம்ம பார்க்குறோம். ஓகே, 4வது லெசன், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார். அதை மக்கள் அநேகர், இந்த உலகம் எப்படி பார்க்குது அப்படிங்கிறத குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் அப்படியே வாசித்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒட்டுமொத்த இந்த வேத பகுதி 18வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரை, 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18லிருந்து 25 வரை உள்ள அந்த வசனங்கள்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சபை மக்கள் பிரிஞ்சிருக்கிறாங்க. ஒரு சிலர் ஞானத்தை தேடி போறாங்க, ஆனா அது உலகத்துல உள்ள ஞானமாக இருக்கிறது. ஒரு சிலர் என்ன செய்றாங்க, அடையாளங்களை நோக்கி போறாங்க. அடையாளம் இல்லை அப்படின்னா பவர் இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்படி சபை பிரிஞ்சிருக்கிறத நாம பார்க்கலாம். கொரிந்து பட்டணத்துல உள்ள சபை. அந்த சபை மக்களுக்கு பவுல் இந்த நிருபத்தை எழுதும்போது இந்த பகுதியில் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரை உள்ள அந்த வசனங்கள்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தது, சிலுவை மரணம் என்பது தேவனுடைய ஞானத்தை காண்பிக்கிறது. தேவனுடைய ஃபூலிஷ்னஸ் இல்ல, தேவனுடைய புத்தியினத்தல் இல்ல, தேவனுடைய ஞானத்தை காண்பிக்கிறது அப்படிங்கிறது தான் இங்க அவர் சொல்றார். 18வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 1:18, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். சிலுவை பற்றிய உபதேசம், சிலுவை பற்றிய உபதேசம் அப்படின்னு சொல்லும்போது, நாம சுவிசேஷத்தை சொல்லும்போது, ஏன் இயேசு நமக்காக மரித்தார் அப்படின்னு சொல்லும்போது, அநேகருக்கு அது பைத்தியமான ஒரு காரியமாக தோன்றுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, சில மதங்கள்ல, சில கோட்பாடுகள்ல இயேசு கிறிஸ்து மரித்தார் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரிக்கல, இயேசு கிறிஸ்துவ போல ஒருத்தர் இருந்தாரு, அவரை தான் பிடிச்சிட்டு போயிட்டு சிலுவையில அறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பல்வேறு விதங்கள்ல இயேசு மரிக்கலன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் மனுஷனாக வந்தார், அவருடைய பெயர் இயேசு. அப்பனா தேவன் தானே மரித்தாரு, தேவன் எப்படி மரிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வாதம். ஆனா நம்ம வேத புஸ்தகத்தில் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, மனிதனாக வந்த தேவன், அந்த மனிதன் என்ன செஞ்சாருன்னா மரித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவன் மனிதனாக வந்தார், அந்த மனிதன் என்ன செஞ்சாரு, சிலுவையில மரித்தார் அப்படிங்கிறது தான் நம்ம வேத புஸ்தகத்துல பார்க்கிற ஒரு விஷயம். ஸோ இதுதான் இஸ்லாம் கூட இதை தான் வாதமாக வைத்து, கடவுள் எப்படி மரிக்க முடியும், கடவுளை எப்படி சிலுவையில் அறைய முடியும், கடவுளை சிலுவையில் அறைய முடியும் அப்படின்னா அது பலவீனமான ஒரு காரியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாதம் செய்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மரிக்கல அப்படிங்கிறதுக்கு பல்வேறு காரியங்கள் அவங்க சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து மரிக்கவும் இல்லை, உயிரோடு எழும்பவும் இல்லை, அப்படியே மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார் அப்படின்ட்டு சொல்றதை நம்ம பார்க்குறோம். பட் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் அப்படிங்கிற அந்த ஒரு உபதேசம்
மற்றவங்களுக்கு பைத்தியமா இருக்கு. ஆனா, கர்த்தருடைய ஞானம் வந்து அது மூலமாக விளங்குகிறது. காட்ஸ் விஸ்டம் இஸ் ரிவீல்டு த்ரூ தட். அதான் நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல. தொடர்ந்து நீங்க 18வது வசனத்த நீங்க வாசிக்கும்போது 18வது வசனத்துல, ஆ "ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பெலனாக இருக்கிறது." அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். இந்த இந்த ஒரு வசனத்துல 2 மெசேஜஸ பத்தி பேசுறார். 2 செய்திகள பத்தி அவர் பேசுறார். ஒன்று என்ன அப்படின்னா, ஆம் அதாவது இந்த உலகத்தினுடைய ஞானம். இந்த உலகத்தினுடைய ஞானம் வந்து கிளவரா பேசுறது, தத்துவம் பேசுறது, ஆம் ஞானத்தை தூண்டும் கேள்விகளை கேட்பது. இது வந்து உலகத்தினுடைய ஞானம். இந்த உலகத்தினுடைய ரீசனிங்ஸ் உலகத்தினுடைய தர்க்க ரீதியிலான அல்லது லாஜிக்கலான ஆம் கோட்பாடுகள், பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, தி மெசேஜ் ஆஃப் தி கிராஸ். இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையை குறித்த அந்த செய்தி. இந்த 2ம் வந்து ஒண்ணோட ஒண்ணு ஒத்து போக மாட்டேங்குது. இது 2க்கும் இடையில ஒரு டென்ஷன், ஒரு போராட்டம் இருக்கிறது தான் நாம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த போராட்டத்துல யாரெல்லாம் கெட்டு போகிறார்களோ, யாரெல்லாம் வந்து ஆண்டவர விசுவாசிக்கலையோ, யாரெல்லாம் இத வந்து ஏற்றுக்கொள்ளாம போறாங்களோ, அவர்களுக்கு வந்து இது பைத்தியமாக தோன்றுகிறது அப்படின்னு சொல்றாரு பவுல். ஆனா யாரெல்லாம் ரட்சிக்கப்படுகிறார்களோ, இன்ஃபாக்ட் இது எப்படி இருக்குன்னா, தோஸ் ஹூ ஆர் பீயிங் சேவ்ட், அநேகர ஆண்டவர் வந்து அழைச்சுக் கொண்டே இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்துல அழைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி அழைக்கப்படுறவங்க, விசுவாசிக்கிறவங்க, ஆண்டவர்ட்ட வந்து சேர்றவங்க, அப்படி ரட்சிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிற அந்த மக்களுக்கு, இது என்னவா இருக்கு அப்படின்னா, தேவ பெலனாக இருக்கிறது அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு பக்கத்துல மக்கள் கெட்டுப் போகிக் கொண்டே இருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, மக்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரிடத்திலே வந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த அ இப்ப நம்ம இங்க பார்க்கும்போது, தி விஸ்டம், அ ஞானம், சிலுவையுடைய சிலுவையில இயேசு கிறிஸ்து மரித்தது அப்படின்னு சொல்லும்போது, ஆம் நாம இப்படி விளங்கிக் கொள்ளக்கூடாது. எப்படின்னா, ஞானம் ஞானமே வந்து தப்பு, ஞானமே தேவையில்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கக் கூடாது. இந்த இடத்துல வந்து அ ஞானம் அப்படின்னு சொல்றது உலக ஞானம். நம்ம அதை 20வது வசனத்துல வாசிக்கப் போறோம். 19லிருந்து கூட நம்ம வாசிக்கப் போறோம். உலகத்துல உள்ள ஞானம், உலகத்துல உள்ள ரீசனிங்ஸ். எப்படி கடவுள் மனுஷனா வர முடியும்? எப்படி வந்து மனுஷனா வர்றதே மனுஷனா வர்றதே கடவுள் மனுஷனா வர்றதே பலவீனம் அப்படின்னு யோசித்தாங்க. ஆம் அத நெறைய பேர் இன்னும் இன்னும் கூட ஏற்றுக்கொள்ள முடியல. கடவுள் மனுஷனா வந்தா எப்படி? அப்படின்றது இன்னும் என்னது ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா, பலவீனமான மனுஷனாக, அதுவும் ஒரு சின்ன திசுவாக அம்மாவுடைய கருவுல உருவாகி, வளர்ந்து, நம்ம போல அவரும் தவழ்ந்து போயிருப்பாரு. நம்ம போல அவரும் அ நடக்க பழகியிருப்பாரு. அ சு பசியில அழுதுருப்பாரு. இப்படி ஒரு ஒரு பலவீனமான பாண்டமாக, மனிதனாக எப்படி வர முடியும்? அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி. ஸோ இந்த இந்த வேத பகுதியிலிருந்து நம்ம இந்த வசனத்திலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலுவ தான் இந்த உலகத்திலேயே வ உலக வரலாறுல ஒரு டர்னிங் பாயிண்ட். சிலுவை வந்து உலக வரலாறுல ஒரு டர்னிங் பாயிண்ட். அப்படின்னா, என்ன டர்னிங் பாயிண்ட்? கிமு, அப்படின்னு ஆக்குனுச்சே அதுதானா? அப்படின்னா இல்ல. கடவுள் வந்து உலகத்துல அ மனுஷனா இறங்கி வந்து, மனுஷனாக வந்து பிறந்து இறங்கி வந்தாருன்றத விட, மனுஷனாக பிறந்து, அவர் நமக்காக சிலுவையில அவர் மரித்து, உயிரோடு எழும்பி, அவருடைய அன்பை காண்பித்தார், இரக்கத்தை காண்பித்தார். அவர் வந்து நமக்காக வைத்திருக்கிற அந்த மீட்பின் திட்டத்த நிறைவேற்றினார் இல்லைங்களா? அதுதான் ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்டாக வருகிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அது எத காண்பிக்குது அப்படின்னா, நம்மை மீட்கின்ற அந்த காரியம். நம்ம பாவத்திலிருந்து மீட்கிற அந்த காரியம் வந்து மனுஷனால முடியாத ஒன்று. அது கடவுளுடைய வேல. அந்த வேலைய கடவுள் தான் நிறைவேற்றி முடித்தார் என்பத அது காண்பிக்கிறது. நாம போயிட்டு ஆண்டவர்ட்ட இந்த மாரி ஒரு பிளான் இருக்கு. நீங்க வேணா இத செய்யுங்க. நீங்க மனுஷனா வாங்க. எங்களுக்காக நீங்க மரிக்கணும் அப்படின்னு நாம பிளான குடுக்கல. எல்லாமே ஆண்டவருடைய இனிஷியேஷன். எல்லாமே ஆண்டவருடைய இனிஷியேட்டிவ் அப்படின்றத பார்க்கிறோம். ஆண்டவரே தொடங்குகிறார், ஆண்டவரே முடிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்.
அது மட்டுமல்ல, இது வந்து கெட்டுப் போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கு. ஆனா ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலனாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, மக்கள் வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்களோ, காஸ்பலுக்கு, சுவிசேஷத்துக்கு மக்கள் எப்படி பதில் தராங்களோ, உத்தரவு தராங்களோ, அது வந்து அவர்களுடைய ஆவிக்குரிய நிலையை அ வெளிப்படுத்துகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆவிக்குரிய நிலையை வெளிப்படுத்துகிறது. ஸோ, அவங்க அவங்க வந்து க அவங்களுடைய அவங்க குருட்டாட்டத்துல இருக்காங்க. ஆண்டவர் வந்து அவர்கள அழைக்கிறாரு. ஆனா, ஆண்டவருக்கு வந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணல. அப்படின்னும்போது, நிச்சயமாக அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, இத பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெனைக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாம போறதுக்கு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருமை அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்க தொடர்ந்து வரும்போது, ஆண்டவர் வந்து பெருமை உள்ளவர்கள, ஸ்ட்ராங்ன்னு நெனைக்கிறவங்கள, ஞானி நெனைக்கிறவங்கள, ஆண்டவர் வந்து புத்தி இல்லாதவர்களைப் போல அவர் மாற்றுகிறார் அப்படிங்கிறத நாம பார்க்குறோம். நம்ம 19, 20ல நம்ம வாசிக்க போறோம். இப்ப 18ல மட்டும் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த 18வது வசனத்திலிருந்து நம்ம அ புரிந்து கொள்ளும் காரியம், நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்துவதற்கு புரிந்து கொள்ளும் காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம காஸ்பல சுவிசேஷத்த மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளும்போது, சிலுவையில இயேசு கிறிஸ்து மரித்தார் அப்படிங்கிற செய்திய நம்ம மரித்தார், உயிரோடு எழும்பினார். இன்னைக்கு நம்முடைய பாவத்தெல்லாம் மன்னிக்கிறாரு. நாம விசுவாசிக்கும்போது, நம்ம மனம் திரும்பி வரும்போது, ஆண்டவர் நித்திய ஜீவன தருகிறார். அப்படிங்கிற அந்த சுவிசேஷம், அந்த செய்தி வந்து எல்லாருக்கும் இம்ப்ரசிவா இருக்குமா? அப்படின்னா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. நாம அந்த செய்திய குடுக்கும்போது எல்லோரும், வாவ்! சூப்பர் அப்படின்னு ஏற்றுக்கொள்வாங்களா? அப்படின்னா, இல்ல. அப்படிலாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதேபோல நாம வந்து ஒரு உண்ம, ஒரு 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 சத்தியம் இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னா, அத நம்முடைய கல்ச்சுரல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குல்ல, நம்முடைய கலாச்சார கோட்பாடுகள் இருக்குல்ல, கலாச்சாரத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்துக்கள் இருக்குல்ல, அதை வைத்து நாம சிலுவைய நிதானிச்சு பார்க்காம, we should not measure the truth by the cross on the basis of the cultural standards, but we should examine the cultural standards by the cross. நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, சிலுவைய வந்து நம்முடைய கலாச்சார கோட்பாடுகள வச்சு நிதானிச்சு பார்க்காம, நாம கலாச்சார கோட்பாடுகள சிலுவைய வச்சு நிதானிச்சு பார்க்கிறது ரொம்ப, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்படின்றதையும் நாம இதிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது, கிருபையில் கிருபையினுடைய ஈவு. அப்படி கிருபையினால அவர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஈவு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இது வந்து நம்ம இன்டலெக்சுவல் அச்சீவ்மென்ட் கிடையாது. நம்ம அறிவினால பெற்றுக்கொள்ளும் ஒரு காரியம் கிடையாது. ஞானத்தினால பெற்றுக்கொள்ளும் காரியம் கிடையாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு நெறைய பேரு என்ன செய்றாங்க, ஆ இத இத அ அதாவது ஒரு ஆ ஆவிக்குரிய ஆம் ஆன்மீக லெவல ஒரு மட்டத்த தொடுவதற்கு ஒரு ஞானம் தேவ. ஒரு மிஸ்டிக்கல் அம் அ ஞானம் தேவ. எப்படி அன்னைக்கெல்லாம் வந்து புத்தர்லாம் திடீர்னு ஞானம் அடைஞ்சார், அல்லது மற்றவங்க ஞானம் அடைஞ்சாங்க. ஒரு ஒரு அந்த ஞானம் அ அப்படிலாம் கிடையாது. நம்முடைய ஞானம் கிடையாது. நாம வந்து விசுவாசித்து ஆண்டவர்ட்ட வருவது, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அடுத்தது நம்ம ஜஸ்ட் அ மினிட். ம். ஓகே. ரைட். அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, 2வது அ பாயிண்டாக 19வது வசனத்திலிருந்து 21 வரைக்கும் வாசிக்கும்போது, காட் டிஸ்ட்ராய்ஸ் ஹியூமன் செல்ஃப் சஃபிஷியன்சி. மனுஷன் வந்து சுய அ சுயமாக எனக்கு இது போதும் அப்படின்னு இருக்கான் இல்லைங்களா? நான் எனக்கு போதும் அப்படின்னு இருக்கான் இல்லைங்களா? அதை ஆண்டவர் அழிக்கிறார். அத உடைக்கிறார். மனுஷனுடைய செல்ஃப் சஃபிஷியன்சி, நான் எனக்கு போதும் அப்படிங்கிற அந்த கருத்த வந்து ஆண்டவர் வந்து உடைக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். 19லிருந்து 20 வரைக்கும் நம்ம வாசிக்கும்போது, ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து, புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஏசாயா 29:14 இருந்து அவர் கோட் பண்றார் பவுல். அப்புறம் 20வது வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஞானி எங்கே? வேத பண்டிதன் எங்கே? இந்த உலகத்தின் தர்க்க ஞானி எங்கே? இந்த உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி என்றால், தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாமல் இருந்ததினால், பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமானது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம்.
இங்க நம்ம ஒவ்வொரு பகுதியா கூட நம்ம அன்பேக் பண்ணலாம். வந்து ஏசாயா 29:14 பவுல் வந்து மேற்கோள் காண்பிக்கிறார். மேற்கோள் காமிச்சு ஆம், என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு வந்து ஏசாயாவுடைய காலத்துல இஸ்ரவேல் மக்கள் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, மற்ற அரசியல் ஆம், ராஜ்யங்களோட எகிப்து, அப்புறம் மற்ற ராஜ்யங்களோட சேர்ந்து ஆ, சீரியா இது போன்ற ராஜ்யங்களோட சேர்ந்து எப்படியாவது நம்ம என்ன செஞ்சுருவோம், நமக்கு எதிரா வருகிற எதிராளிய நாம வந்து மேற்கொண்டு விடலாம் அப்படின்னு அவங்க யோசித்தாங்க. ஆனா ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேலாக இருக்கட்டும், யூதாவாக இருக்கட்டும், அவர்களுக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, நீங்க மனம் திரும்புங்க. விக்கிரக ஆராதனை விட்டுட்டு நீங்க வாங்க. இல்ல அப்படின்னா, உங்களுடைய எதிராளியுடைய கையில நான் என்ன செய்ய போறேன், உங்கள கொடுக்க போறேன்னு சொன்னார். ஆனா இஸ்ரவேல் மக்கள் கேட்கவே இல்ல. எனவே என்ன செஞ்சாரு, அசீரியாவுடைய கையில ஆண்டவர் அவர்கள கொடுத்துட்டாரு. யூதா இப்ப எஞ்சி இருந்துச்சு. யூதாவாவது மனம் திரும்பிச்சா? இல்ல. யூதாவும் மனம் திரும்பல. ஆண்டவர் வந்து பல வேளைகள்ல அ எச்சரிக்கை வார்த்தைய குடுத்துக்கிட்டே இருக்கிறார். நீங்க மனம் திரும்புங்க, விக்கிரக ஆராதனை விட்டு வாங்க, மற்ற எல்லா பாவங்களையும் விட்டு ஏழைகள ஒடுக்குறீங்க, இப்படிலாம் செய்றீங்க, எல்லாத்தையும் நீங்க விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க வரவே இல்ல. அவங்க என்ன செஞ்சாங்க? தே ட்ரை டூ அவுட்ஸ்மார்ட் காட் த்ரூ பொலிட்டிக்கல் அலையன்ஸஸ். அவங்க என்ன செஞ்சாங்க? அரசியல் ரீதியா நம்ம மற்றவங்களோட நம்ம சம்மந்தம் வச்சுட்டோம்னா, நம்ம கூட்டு வச்சுக்கிட்டோம்னா, நாம என்ன செஞ்சிடலாம்? நம்ம எதிராளிய ஜெயிச்சிடலாம் அப்படின்னு யோசித்தாங்க. ஆனா அது முடியல. கடைசியில அவர்கள் அ யூதா வந்து பாபிலோனியருடைய கையில வந்து விழுந்து போனார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த வசனத்தை எடுத்து இந்த இடத்துல பவுல் மேற்கோள் காமிச்சு சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, மனுஷனுடைய ஞானம் ஆண்டவர நம்புறதுக்கு பதிலாக உபயோகப்படுத்தப்பட்டது அப்படின்னு என்றால், அது ஒரு நாளும் வெற்றி அடையாது அப்படின்னு சொல்றாரு. நம்மளா யோசித்து தந்திரமா யோசித்து அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஆண்டவர நம்பாம போய், ஆண்டவர் மேல நாம ட்ரஸ்ட் வைக்காம, ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்காம, ஆண்டவர விசுவாசிக்காம, ஆண்டவர பின்பற்றாம நம்ம இருந்தோம்னா, எல்லா தந்திரமும், எல்லா ஞானமும், மனுஷனுடைய ஞானம் அது வந்து விளங்காமல் போய்விடும். அது வந்து எந்த உபயோகத்துக்கும் இருக்காது. பயனற்றதாக போய்விடும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதையே நீங்க ஆ எப்படி சிலுவையில வந்து அது நிறைவேறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டவர் வந்து மனுஷனுடைய பெருமைய அவர் அழிக்கிறார். ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து ஞானிகள் வந்து ரீசன் பண்றாங்கல்ல. இந்த உலகத்தையே வந்து ரட்சிக்கணுங்கன்னா, கடவுள் வந்து ரட்சிக்கணும்னா, மீட்கணும் அப்படின்னா, அவர் இப்படி மாரி பிளான் பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்றாங்க இல்லைங்களா? அதை எல்லாத்தையும் அழிச்சு எப்படிலாம் மனுஷன் வந்து கடவுள தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எப்படிலாம் முற்படுகிறானோ, அதையெல்லாம் அழிச்சு, இப்படி செஞ்சோம்னா, அப்படி செஞ்சோம்னா, இப்படி செஞ்சோம்னா, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நானு ஹாஸ்டல்ல இருக்கும்போது அ ஸ்டூடண்ட்ஸ்லாம் உட்காந்து ஒரு ரூம்ல அதெல்லாம் அது மாரிலாம் செய்யவே கூடாது. அ சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது, ஒருத்தன் வந்து, "ஏய் எங்க தாத்தா கிட்ட பேசலாம்டா" அப்படின்னு சொல்லிட்டு, அ ந ஒரு மெழுகுபத்திலாம் வச்சு என்னென்னமோ அ படம்லாம் வரைஞ்சு, அ அந்த 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 மெழுகுபத்தி பக்கத்துல ஒரு சில்வர் டம்ளர வச்சு, அத அப்படியே மூவ் பண்ணுச்சுன்னா, இதெல்லாம் இது வந்து பண்ணவே கூடாது. ஆக்சுவலி பண்ணவே கூடாது. இது மாரிலாம் பண்ணி தாத்தா உள்ளுக்குள்ள ஆவி வரும் அப்படின்லாம் நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். அவனுங்க செய்றதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். இது வந்து நான் ஒரு உதாரணம் குடுக்குறேன். இது வந்து ஒரு ஒரு பிளாக் மேஜிக் மாரி இருக்கும். இது இல்லாம பல்வேறு மத கோட்பாடுகள் இந்த உலகத்துல. கடவுள எப்படி அறிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு. கடவுள எப்படி அறிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு, அந்த மார்க்கம், இந்த மார்க்கம், அந்த மார்க்கம், இந்த மார்க்கம் எல்லா மார்க்கங்களையும் என்ன செய்றாரு? எல்லா மனுஷனுடைய கோட்பாடுகளையும், கொள்கைகளையும் ஆண்டவர் வந்து முறியடிக்கிறார். மனுஷன அ கடவுள வந்து இப்படிதான் அறிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் முற்படுகிறானோ, அது எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து அழிச்சுட்டு அப்புறம் எல்லா முறைமைகளையும், ரிலிஜியஸ் சிஸ்டத்தையும் அவர் வந்து அழிச்சுட்டு, இதுதான் கிராஸ் தான், சிலுவ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து முன்வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். புத்திசாலிகளுடைய புத்தியை எல்லாம் ஆண்டவர் அவமாக்குகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். வேத பண்டிதன் அப்படின்னா, வேத வசனத்த டீச் பண்றவங்க இல்ல. அதாவது பிலாசபர்.
தத்துவம் பேசுறவங்க அவங்களாம் எங்க? தர்க்க ஞானி, ரீசன் பண்றாங்கல்ல, லாஜிக்கா பேசுறாங்கல்ல, அவங்களுடைய லாஜிக்லாம் எங்க? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து அவமாக்குகிறார் அப்படின்றத பார்க்கிறோம். ரோமர் 1வது அதிகாரம் 18லேருந்து 23 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, ரோமர் 1 18லேருந்து 23 வரைக்கும் எப்படி மனுஷன் தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டவனாக இருந்த அந்த மனுஷன் வந்து, அவனுடைய ஞானத்துல ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமைய எப்படி அ ஜீவராசிகளுக்கு, உயிரினங்களுக்கு, பறக்கிறதுக்கும், ஊர்வன ஊருகிற பிராணிகளுக்கும் அவன் எப்படி கொடுத்தான்? அப்படின்னு சொல்லிட்டு அங்க மிக அழகாக பவுல் வந்து விளக்கி சொல்றார். மனுஷன் வந்து தன்னுடைய ஞானத்துல கடவுள உருவாக்குவதும், கடவுள் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு செய்யறதும், கடவுளை எப்படி தேடணும் அப்படின்னு அவனே ஒரு முறைமைய கட்டுறான் இல்லைங்களா? அதை எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து உடைக்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். அது வந்து மனுஷனுடைய பார்வையில அ முட்டாள்தனமா இருந்தாலும் சரி, பைத்தியமா இருந்தாலும் சரி, அதை எல்லாத்தையும் என்ன செய்றாரு? உடைச்சுட்டு ஒரே ஒரு பிரசங்கம் தான், ஒரே ஒரு செய்தி அது. என்ன அப்படின்னா, தேவன் மனிதனாக வந்தார், அவர் சிலுவையிலே மரித்தார் என்ற செய்திய அவர் இங்க முன்வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுலருந்து நம்ம அ இறையியல் ரீதியாக கற்றுக்கொள்ளும் காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனை பற்றிய உண்மையான அறிவு தேவனை பற்றிய உண்மையான அறிவு, தேவன் தன்னை எப்படி வேதாகமத்தில் வெளிப்படுத்தினாரோ, அதன் மூலமாக தான் வருகிறதே ஒழிய, நம்முடைய கற்பனையின் மூலமாக இல்லை. மீண்டுமாக நான் சொல்றேன் பாருங்க. தேவனை குறித்த உண்மையான அறிவு. தேவன வந்து நம்ம உண்மையா அறிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? தேவனை குறித்த அந்த உண்மையான அறிவு வந்து எங்கிருந்து வருது? வேத புஸ்தகத்திலிருந்து தான் வருது. வேத புஸ்தகத்தின் மூலமாக ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதிலிருந்து தான் வருது. நம்முடைய கற்பனையின் மூலமாக இல்ல. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம நம்ம சில வேளைல வந்து ஆம் யோசித்து யோசித்து "ஓ! கடவுள் இப்படி, அப்படி இப்படி இப்படிதான் இருப்பாரோ!" அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன செய்கிறோம், நம்மளே யோசித்துக்கிறோம். ஆனா அது பார்த்தீங்கன்னா, பைபிளுக்கு விரோதமாக சில வேளைகள்ல இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் வந்து கொண்டு வந்த இந்த மீட்பின் திட்டம், ஒரு விதத்தில பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான பெருமைகளையும் அளிக்கக்கூடியதா இருக்கு. இப்ப இன்னைக்கு நம்ம யாராவது சொல்ல முடியுமா? நான் வந்து இதெல்லாம் இதெல்லாம் செஞ்சு தான் நான் வந்து ரட்சிப்ப சம்பாதிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஏன்னா, இந்த ரட்சிப்ப வந்து நம்ம சம்பாதிக்கவே முடியாது. இது ஆண்டவர் கொடுத்த கிருபையின் ஈவு. யாரும் சொல்ல முடியாது. நான் இதெல்லாம் செஞ்சேன், அதெல்லாம் செஞ்சேன், புண்ணியம் செஞ்சேன், அது செஞ்சேன். அதனால தான் நான் வந்து இத நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. சில வேள அம் என்ன பார்த்து கூட சிலர்லாம் சொல்லுவாங்க. நீங்க ரொம்ப ஹார்ட் வொர்க் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் ஆண்டவர் உங்கள ஆசீர்வதிக்கார். அப்படின்னு சொல்லும்போது கூட நான் யோசிப்பேன். இது இது வந்து இட்ஸ் நாட் சம்திங் ஐ டிசர்வ். இட்ஸ் இட்ஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் காட். ஆண்டவர் வந்து கொடுக்கிற ஒரு ஒரு ஈவு தான் ஒழிய, இது எல்லாமே கிருபையினால ஆண்டவருக்கு வருகிற காரியமே ஒழிய, நம்மில் ஒன்றுமே இல்ல. நாம சம்பாதிக்கிறதுல அ இது இது எதையுமே நம்ம சம்பாதிக்க முடியாது. நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னு நெனச்சோம்னா, அது வந்து ஒரு பெருமைய கொண்டு வந்து விடும். பெருமைக்கு ஆண்டவர் வந்து எதிர்த்து நிற்கிறார் அப்படிங்கிறத நம்ம மறந்துவிடக் கூடாது. அப்ப நம்ம வாழ்க்கையில என்னத்த கற்றுக்கொள்ளணும்? ஒரு நாளும் வேத வசனத்த தாண்டி எத எந்த விதமான இமேஜினேஷன், எந்த விதமான ஸ்பெக்குலேஷன், எந்த விதமான கற்பனையோ, எந்த சிந்தனையோ, எதற்கும் நாம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. வேத வசனத்துக்கு தான் முக்கியமான ஒரு காரியத்துக்கு முக்கியமான இடத்த கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது நம்ம 22, 23ல இந்த 2 வசனத்த என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, 2 விதமான விக்கிரக விக்கிரக ஆராதனைகள நம்ம பார்க்கிறோம். 2 விதமான விக்கிரக ஆராதனைகள். அவைகள் மனிதர்கள் மத்தியில இருக்கு. ஒண்ணு வல்லமை. இன்னொன்னு வந்து என்னன்னா, ஞானம். ஒண்ணு வல்லமை அப்படிங்கிறது, இன்னொன்னு வந்து ஞானம் அப்படிங்கிற ஒண்ணு. எப்படி அத நாம சொல்ல முடியும்? நீங்க பார்த்தீங்கன்னா 22, 23 இந்த வசனங்கள வாசிக்கும்போது, யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள். கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். ஜூஸ் டிமாண்ட் சயன்ஸ் அண்ட் கிரீக்ஸ் லுக் ஃபார் விஸ்டம். பட் we preach Christ crucified. யூதர்கள் என்ன செய்றாங்க? எங்களுக்கு அடையாளத்த காமிங்க. போன வாரம் கூட நம்ம பார்த்தோம். சர்ச்ல பிரசங்கத்துல நம்ம கேட்டோம். நீங்க வந்து மொ இந்த கட்டடத்த, இந்த ஆலயத்த இடிங்க. 3 நாள்ல நானு அத எழுப்புறேன் அப்படின்னு சொல்றீங்களே, எந்த அதிகாரத்துல சொல்றீங்க? எந்த அடையாளம்? காமிங்க. ஒரு அடையாளத்த காமிங்க அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. யூதர்கள் கேட்கறாங்க.
ஸோ யூதர்கள் எப்பயும் பார்த்தீங்கன்னா அடையாளம், அடையாளம், அடையாளம். நீங்க வேத புஸ்தகத்துல வாசிக்கும்போது முக்கியமா யோவான் புஸ்தகத்துல, யோவான் சுவிசேஷத்துல நீங்க பார்க்கும்போது, அற்புதங்கள் வந்து அடையாளங்களாக காண்பிக்கப்படுகிறது. யாருக்கு அடையாளம்? தேவனுடைய மகிமைக்கு அடையாளம். பட் இந்த அடையாளத்த கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த யூதர்கள் என்ன செய்றாங்க? அடையாளத்த கேட்டே இருக்காங்க. யூதர்கள் என்ன செய்றாங்க? ஞானத்த கேட்கிறாங்க. ஸோ இந்த 2மே இந்த அடையாளம் எதுக்கு? வல்லமை வல்லமை அப்படிங்கிறத காண்பிக்கிறது. ஞானம் வந்து என்னது? ஒரு சொஃபிஸ்டிகேஷன் அதாவது ஒரு ஒரு தத்துவத்துல ஒரு மேன்மையான ஒரு தத்துவ கொள்கை அப்படிங்கிற அந்த விஷயத்த காண்பிக்குது. இது 2யுமே ஆண்டவர் வந்து அவமாக்குகிறார், அழித்து போடுகிறார் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். யூதர்கள் வந்து ஞானத்த கேட்கிறாங்க. ஒரு விசிபிள் பவர். ஃபார் எக்ஸாம்பிள் ஆம் அ யாத்திராகமத்துல பார்த்தீங்க அப்படின்னா, பல்வேறு அற்புதங்கள செஞ்சு, ஓ மை குட்னஸ்! அந்த அற்புதங்கள்லாம் இன்னைக்கு இங்க சேலத்துல நடந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும் இல்லைங்களா? எவ்வளவு அற்புதங்கள்! 10 அற்புதங்கள், 10 வாதைகள். அது அந்த 10 வாதைகளும் பார்த்தீங்கன்னா, 10 அற்புதங்கள்னு சொல்லலாம். அந்த 10 வாதைகளுமே அன்றைக்கு எகிப்து தேசத்துல இருந்த அ காட்ஸ்க்கு விரோதமான ஒரு பனிஷ்மென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அங்க இருந்த கடவுள்களுக்கு விரோதமான தேவர்களுக்கு விரோதமான ஒ தண்டனை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவ்வளவு பிரம்மாண்டமான காரியத்த ஆண்டவர் செஞ்சு வெளியில கொண்டு வந்து, ஆ செங்கடல் முன்னாடி இருக்கு. பின்னாடி பார்வோனுடைய சேனை வருது அப்படின்னோன, அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. முறுமுறுக்க ஆரம்பிச்சு, "நீங்க இதுக்கா எங்கள கொண்டு வந்தீங்க? இங்க சாகடிக்கிறதுக்கா கொண்டு வந்தீங்க? அங்க கல்லறை இல்லன்னா கொண்டு வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எத்தனை அற்புதங்கள்! இது மட்டுமல்ல, செங்கடல் பிளந்தது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். எத்தனை அற்புதங்கள்! அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய அற்புதங்கள ஆண்டவர் செய்றாரு. அதுக்கப்புறம் கானான் தேசத்துக்கு வராங்க. கானான் தேசத்துல ஆண்டவர் அற்புதங்கள செய்றார். ஆனா, இந்த மக்கள் முழுவதுமாக மனம் திரும்புனாங்களா அப்படின்னா, இல்ல அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். நீங்க, நான் நமக்கு நிச்சயமாக அற்புதங்கள் தேவ. அற்புதங்கள் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லல. ஐ பிலீவ் இன் மிரக்கிள்ஸ். மிரக்கிள்ஸ்லாம் நின்னு போயிருச்சு அப்படின்னு நான் சொல்லல. மிரக்கிள்ஸ் இன்னும் நடக்குது. ஆனா மிரக்கிள்ஸ் இருந்தா தான் மிரக்கிள்ஸ் இருந்தா தான் நான் வந்து விசுவாசிப்பேன் அப்படின்னு சொன்னேன்னா, என்னுடைய விசுவாசம் வந்து சரியான விசுவாசம் இல்ல. அல்லது மிரக்கிள்ஸ் வரல அப்படின்னா நானு வந்து அ நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா, அதுவும் சரியான காரியம் இல்ல. ஸோ அற்புதங்கள், அற்புதங்கள்னு சொல்லி என்ன சொன்னாங்க, சயன்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப என்ன 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 அடையாளம்? இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில மரிக்கிறார். அது என்ன அடையாளமா? அப்படின்னா இல்ல. இவங்களுக்கு அடையாளம் கிடையாது. யூதர்களுக்கு அடையாளம் கிடையாது. ஏன்னா உபாகமம் 21, 23ல சொல்லப்பட்டிருக்கு. மரத்தில தொங்குகிறவன் சபிக்கப்பட்டவன். ஸோ மரத்தில தொங்குகிறவன் சபிக்கப்பட்டவன். மரத்திலன்னா அன்னைக்கு சிலுவை அப்படியே இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லல. ஆ இம்பில் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஒரு ஆள அப்படியே மரத்தில பனிஷ்மென்ட்க்கு என்ன செய்வாங்கன்னா, சொருகிருவாங்க. அந்த பிராக்டிஸ் இருந்துச்சு. எஸ்தர் புஸ்தகத்தில கூட அந்த பிராக்டிஸ் தான் இருந்துச்சு. இப்படியே இந்த சிலுவை மாரியே ஆ வைக்கல. பட் என்னதான் இருந்தாலும் மரத்தில தொங்குகிறவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சபிக்கப்பட்ட ஒரு ஆளா? எப்படி இது வந்து ஒரு அடையாளமா இருக்க முடியுமா? அப்படின்னு யோசிச்சாங்க. கிரேக்கர்கள் அவங்க ஞானத்த தேடுனாங்க. அவங்களுக்கு பிலாசபி, தத்துவம், அப்புறம் அறிவு சார்ந்த காரியங்கள் தான் வந்து அவங்களுக்கு எடுபடும். அவங்களுக்கு அப்பீலா இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ கடவுள் மனுஷனானாரு. மனுஷன் வந்து கடவுள் மனுஷனாகி அவர் என்ன செஞ்சாரு? சிலுவையில மரித்தாரு அப்படின்னு சொல்றது இர்ரேஷனல். அவங்களுக்கு அறிவுக்கு சம்மந்தப்படாத காரியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இப்படி அ பேசுறாரு? நீங்க இத பேசும்போது பவுலுடைய டோன்ல வந்து கொஞ்சம் ஆ கோபம் தெரியுதா? ஒரு வைராக்கியம் தெரியுதா? ஒரு நீதியின் கோபம் தெரியுதா? அப்படின்னா டெஃபினட்லி. ஏன்னா இந்த பிரச்சனை வந்து அன்னைக்கு கொரிந்து சபையில இருந்துச்சு. ஒரு சிலர்லாம் ஞானத்த போற்றி பாராட்டுனாங்க. ஞானம், ஞானம், ஞானம் அப்படின்னாங்க. ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அடையாளங்கள், அ அற்புத அடையாளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இவங்க 2 பேருக்கு உள்ள அந்த பிரச்சனையில, இந்த 2 குரூப்களுக்கும் உள்ள பிரச்சனைய அவர் ரொம்ப த அதாவது கண்டிச்சு அவர் சொல்றாரு. இதுல வந்து
யாரெல்லாம் புத்தியினர்கள், யாரெல்லாம் வந்து பைத்தியம், உண்மையிலே பைத்தியம், யாரெல்லாம் வந்து ஆண்டவர் வந்து அவமாக்குகிறார், அவமானப்படுத்துகிறார் அப்படிங்கிறத அவர் வந்து தெளிவா சொல்றாரு. ஸோ ஒரு சாஃப்ட்டான மெசேஜ்ன்னு இத சொல்லவே முடியாது. இந்த இந்த பகுதி பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட்டான மெசேஜ் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் வந்து மனுஷனுடைய எதிர்பார்ப்புகளுக்கு இசைந்து கொடுப்பதில்லை. அவர் எப்படி செய்யணும், ஒரு காரியத்த செய்யணும்னு அவர் பிளான் வச்சிருக்காரோ, அதுபடி தான் அவர் செய்றாரு. மனுஷனுடைய எதிர்பார்ப்புகளுக்கு இசைந்து கொடுப்பது இல்லை. அது மட்டுமல்ல, சிலுவை சிலுவையில ஆ இயேசு மரித்தார் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து, ஒட்டுமொத்த எல்லா மத கோட்பாடுகளையும் அது வந்து உடைக்கிறது அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். முன்னாடியே நான் சொன்னது தான். அத நான் திருப்பி சொல்றேன். எப்படி உடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா எல்லா மத கோட்பாடுகளிலும் கடவுள் வந்து அ அடிச்சு நொறுக்குறாரு. இப்ப தீயவர்கள்லாம் அடிச்சு நொறுக்குறாரு, அழிக்கிறாரு. அவர்களுக்கு எந்த சான்ஸும் அவரு குடுக்குறதில்ல, மனம் திரும்புறதுக்கு. ஆம் இன்ஃபாக்ட் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஆம் ஒரு சில மதங்கள்லலாம் வந்து அவர்கள் சொன்னாலும், கடவுள் வந்து அன்பா இருக்கு. நம்ம அ தேவன் அன்பா இருக்காருன்னு சொல்றோம். அவங்க வந்து அ அன்பே தேவன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்படிதான் அன்பு அப்படின்றத கொண்டு வந்தாலும், ஆனா உள்ளுக்குள்ள போயிட்டு நம்ம அ ஒவ்வொரு கடவுளையும் நம்ம சித்தரிச்சோம்னு வச்சுக்கங்களேன், அவங்களுக்கும் அந்த அன்புக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லாத மாரி தெரியுது. அதுல பார்த்தீங்கன்னா, ரொம்ப கண்ட்ரோல் பண்ற மாரி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனா இதெல்லாம் உடைச்சு இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய அன்பை காண்பித்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த சத்தியத்தை எப்படி பயன்படுத்துவது? நாம வந்து கிறிஸ்தவத்த ஒரு மதமாக ஏற்றுக்கொண்டு, கிறிஸ்தவம் ஒரு மதமாக நமக்கு ஒரு பவர் தரும், ஒரு வல்லம தரும் அப்படின்னு நெனைச்சோம்னா, அது தவறான ஒரு காரியம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம இன்னைக்கு மதம் அப்படிங்கிறத எப்படி வரையறை செய்றோமோ, அந்த வரையறைக்குள்ள கிறிஸ்தவம் ஒரு மதமாக உள்ளடங்காது. ஓகே. நம்பர் 1. ஆ மதம்னா என்ன அப்படின்றதுக்கு அ ட்ரூ ரிலிஜியன்னா என்ன அப்படின்றதுக்கு ஜேம்ஸ் சாப்டர் 1 வெர்ஸ் 27 யாக்கோபு 1வது அதிகாரம் 27வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு கீழ்ப்படியறது, அப்புறம் ஆ தேவை உள்ளவங்களுக்கு நம்ம உதவி செய்றது, அதுதான் உண்மையான மதம் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். இ ஆங்கிலத்துல மதம்னு போட்டிருக்கு. தமிழ்ல பார்த்தீங்கன்னா, பக்தி அப்படின்னு போட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி வேணா நம்ம மதம்னு பேசலாமே ஒழிய, இன்னைக்கு வந்து ஒரு செட் ஆஃப் அ அ கோட்பாடுகள வச்சு அத ஃபாலோ பண்றது, சடங்குகள ஃபாலோ பண்றது, அதுதான் மதம் அப்படின்னு நம்ம வரையறை பண்ணிட்டு, நம்ம கிறிஸ்தவத்த அதுக்குள்ள உள்ளடக்க முயற்சி பண்ணோம்னா, அதுக்குள்ள உள்ளடங்காது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்தவம் வந்து நமக்கு பவர் குடுக்குமா அப்படின்னா, பவர் கொடுக்கும். ஆனா தேவனுடைய பவர குடுக்குமே ஒழிய, ஆனா இது வந்து நம்மள கஷ்டத்துக்குள்ளேயும் போடும். பல வேளைகள்ல நம்மள வந்து உபத்திரவப்படுத்துவாங்க மக்கள். நாம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பதனால, அதையும் நாம சகித்துக் கொள்ள வேண்டும் என்பத நம்ம பார்க்கிறோம். ரைட். அடுத்தது நம்ம அ 24, 25வது அந்த வசனத்தை நாம பார்க்கலாம். பார்த்து முடிச்சுட்டு நம்ம கேள்விக்குள்ள நம்ம போகலாம். 24, 25, 24ல ஆனாலும் யூதர்களானாலும், கிரேக்கர்களானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பெலனும், தேவ ஞானமுமாக இருக்கிறார். இந்தப்படி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனிதர்களுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனிதர்களுடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது. அப்படின்னு இந்த இடத்துல சொல்றத நம்ம பார்க்கிறோம். சோ இங்க கிறிஸ்துவுடைய ஆ பலம், கிறிஸ்துவுடைய கிறிஸ்து தான் தேவனுடைய பலம். கிறிஸ்து தான் தேவனுடைய ஞானம் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்து தேவ பலனாக இருக்கிறார். கிறிஸ்து தேவ ஞானமாக இருக்கிறார். வாவ்! ஐ அம் ரியலி சோ ஹேப்பி டூ சீ திஸ். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம
பலம் நம்ம கடவுளை பிடிச்சிக்காம, தேவனை பிடிச்சிக்காம நமக்கு எந்த பலமும் தேவையே இல்லை. இயேசுவை பிடிச்சிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு எல்லா பலமுமே இருக்கு. தேவ பலம் இருக்கிறது. ஸோ தேவ ஞானம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை என்று நான் சொல்லுவேன். யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, ஸோ ஆண்டவர் என்ன செய்யறதுன்னா நம்மளை அழைக்கிறாரு, நம்ம அவரை விசுவாசிக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம ரட்சிக்கப்படுறோம். இப்படி யாரெல்லாம் அழைக்கப்பட்டு விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் இந்த சிலுவை என்பது ஒரு ஒரு தேவ பலனாக இருக்கிறது, தேவனுடைய ஞானமாக இருக்கிறது, தேவ பலனுடைய வடிவம். தி எம்பாடிமெண்ட் ஆஃப் காட்ஸ் பவர், தி எம்பாடிமெண்ட் ஆஃப் காட்ஸ் விஸ்டம் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து தான் தேவ பலனுடைய வடிவம், தேவ ஞானத்தினுடைய வடிவமாக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னொரு ஒரு வசனத்தை அவர் சொல்றாரு. அது எப்படி எந்த டோன்ல சொல்றாருன்னா, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவமா தான் சொல்றாரு. நீதியின் கோபத்தோட சொல்றாரு. டஃப்பான காரியத்தை எல்லாம் சொல்றாரு. அதே நேரத்துல என்ன பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காவும் சொல்றாரு. சர்க்காஸ்டிக்கா அப்படின்னா தவறான விதத்துல ஏளனமா அப்படி பேசல. எப்படி சொல்றாருன்னா, ஆஹா ஓகே. நீங்க வந்து ஆண்டவருக்கு வந்து புத்தி இல்லைன்னு நினைக்கிறீங்க தானே? ரைட்டு. ஆண்டவருக்கு புத்தி இல்லைன்னு நினைக்கிறீங்கல்ல? அவருடைய புத்தியினம் இருக்குல்ல? அது உங்களுடைய ஞானத்தை காட்டிலும் ரொம்ப ஞானமானது அப்படின்னு சொல்றாரு. ஓகே. சிலுவையில இயேசு கிறிஸ்து மரித்தார்ன்னு சொல்றீங்கல்ல, அது வந்து பலவீனமான ஒரு காரியம்னு சொல்றீங்க தானே? ஓகே. அது ஆண்டவருடைய பலவீனமாக இருந்தாலும், அது உங்க பலத்தை காட்டிலும் பலமானது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ இங்க ஏன் சிலுவை திட்டம் நம்முடைய ஞானத்தை காட்டிலும் நம்ம ஞானம் உள்ளது, நம்முடைய பலத்தை காட்டிலும் பலம் உள்ளது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலுவை மரணத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்னா பாவத்தை தண்டித்தார், நமக்கு மன்னிப்பு கொடுத்திருக்காரு. அது மட்டுமல்ல, சத்துருவனுடைய சாத்தானுடைய கிரியை வந்து அவர் அழித்தார், எல்லா பெருமையையும் வந்து அவர் நாசப்படுத்தினார். இன்னைக்கு வந்து யாராவது நான் தான் அந்த உலகத்துக்கே ராஜா, நான் சொல்றதுதான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து இயேசுவை பார்க்கணும். இயேசு வந்து ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. ஆனா அவர் தன்னை தாழ்த்தினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு காரியம். ஓகே. இதுல இருந்து நம்ம வாழ்க்கைக்கு நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ரேஸ் ஸ்ட்ரெங்த் த்ரூ சரண்டர். நம்ம ஆண்டவருக்கு நம்மளை வந்து தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தான் நம்ம பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம எந்த விதத்திலும் பெருமைக்கு இடமே கொடுக்கவே கூடாது. நம்மளை தாழ்த்தி நாம பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நம்ம கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சார் அப்படிங்கிறதுல பெருமை பேசலாமே ஒழிய வேற எதுலையுமே நம்ம பெருமை பேசுறதுக்கு இடமே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது தேவனுடைய ஞானம் நம்முடைய லாஜிக்கு முரண்பாடாக இருக்கிறது. ஆனா அவருடைய ஞானம் தான் எல்லா ஞானத்தை காட்டிலும் பெரிய ஞானம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்.